Hi students, exercise 5.1, third sum. In a given figure, side ACங்கிற side is congruent to AD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And angle CBD is congruent to angle DEC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then prove that triangle BCF is congruent to triangle EDF. இது ரெண்டும் congruent அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ இது ரெண்டு மூணு மெத்தடில் போடலாம். ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏசி இஸ் congruent to ஏடின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, நவ் இந்த இடத்துல ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஆங்கிளை எடுத்துக்கலாம். இட் இஸ் ஆங்கிள் சிபிடி. ஆங்கிள் சிபிடி இஸ் congruent to ஆங்கிள் டிஇசி. அதாவது ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் congruent. அதாவது இந்த ஆங்கிள் ஈக்குவல். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஆங்கிள் சிபிஎஃப்னு வேணாலும் எழுதலாம். ஆங்கிள் சிபிஎஃப்னு வேணாலும் எழுதலாம். ஸோ அது வேணால் எப்படி எழுதிக்கலாம். ஆங்கிள் CBF is congruent to angle DEF. Yes, DEF. ஸோ இது வந்து congruent. சரி, அதாவது அந்த ரெண்டு ஆங்கிளும் congruent. இது ஃபர்ஸ்ட்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஆங்கிள் congruent. இப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வந்து ரெண்டுமே என்னதுன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இந்த வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் ஆங்கிள் பிஎஃப்சி இஸ் congruent to ஆங்கிள் EFD. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிளில் மட்டும் ரெண்டு ஆங்கிள்ஸ் என்னவாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா கம்பல்சரி அந்த தேர்ட் ஆங்கிள் என்னவாக இருக்கும்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஆங்கிள் கிரைட்டீரியா யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும், அதாவது ட்ரையாங்கிள் பிசிஎஃப் அண்ட் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் ரெண்டுமே என்னவாக இருக்கும், EDF ரெண்டுமே என்னவாக இருக்கும், கான்க்ருவெண்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா, ட்ரையாங்கிள் BCF is congruent to triangle EDF. இது ரெண்டுமே என்னவா இருக்கும், கான்க்ருவெண்ட்டாக இருக்கும். எப்படி அப்படின்னா, பை ஆங்கிள் ரெண்டு ஆங்கிள்ஸ் நீங்கள் பார்த்தாலும் போதும், தேர்ட் ஆங்கிள் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், காமனாக இருக்கும். அப்போ ஆங்கிள் கிரைட்டீரியா யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் என்னவாக இருக்கும், கான்க்ருவெண்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியும். ஆங்கிள் கிரைட்டீரியா. ஓகேங்களா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரெண்டே ஸ்டெப்பில் நம்ம ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.